ஜூலை மாதம் 21 வாக்கு. இன்றைய நற்செய்தியிலே இயேசுனுடைய தாயுடைய சகோதரர்களும் அவரை தேடி வருகிறார்கள். அந்த செய்தி சொல்லப்பட்டவுடனே மக்கள் மத்தியில போதனையை மேற்கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டு தன் பின்பக்கம் நின்று கொண்டிருந்த சீடர்களை பார்த்து கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லி இந்த பதிலை சொல்லுகிற போது, இன்று இதன் மூலமாக வெறும் இரத்த பந்தத்தினாலே நாம் கொண்டாடுகிற சொந்தங்கள் அமையலாம். ஆனால் இயேசுவுக்கோ அதையும் தாண்டி ஒரு விண்ணக இறை மகத்துவத்தினுடைய உறவு ஒன்று இருக்கிறது. அந்த பாண்டிங், அந்த இணைப்பு, அது எப்படி வருகிறது? யார் யாரெல்லாம் தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுகிறார்களோ, மரியன்னை இயேசுடைய போதனைக்கு முதல் சிடத்தியாக நின்று கொண்டிருந்தவள், பின்பற்றினவள், வாழ்ந்து காட்டினவள். ஆகவே இந்த தாய் என்னை பெற்றெடுத்தாலும் அதையும் தாண்டி இறைவனை திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வதனால இவளை இன்னும் உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு தாயும் பின்பற்றுகிற ஒவ்வொரு சீடர்களும் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த விண்ணரசின் மகத்துவமான உறவை நமக்கு இன்று இந்த இறை வசனங்களால் தன்னுடைய பதிலால் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட உயர்ந்த உறவுகளை விண்ணரசு மற்றும் ஆண்டவர் இயேசு விரும்புகிற தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அதை நிறைவேற்றுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வாழுகிற போது நாம் அவரோடு நெருக்கமாகிறோம். இரத்த உறவை கடந்து விண்ணரசின் அந்த மாபெரும் மகிழ்ச்சி உறவில் சகோதரர்களாக, தாயாக, தந்தையாக நாம் இன்னும் நெருங்கிய பந்தங்களாக மாறுகிறோம் என்பதை உணர்வோம். ஜெபிப்போம். இறைவா, எப்போதும் உரிமை சொத்தாய் இருக்கும் மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழவும், நெருக்கத்தோடு வாழுகிற போது அந்த இறை நெருக்கத்தில் இன்னும் ஒருவரோடு விண்ணரசின் பண்பு நலங்களில இணைந்து மகிழவும் அருள் தாரும். ஆமென்.